ஏங்க, உங்களுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? உங்களுக்கு எங்க அண்ணனை பிடிக்காது, என் மகன் சிவபாலனையும் பிடிக்காது. அவனை யாருக்கு கட்டி வச்சா உமக்கு என்ன? என் மகன்ற பேர்ல அவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவன் நான் சொல்ற பொண்ணை தாண்டி கட்டி ஆகணும். என் அண்ணன் பொண்ணு வீரா தான் அவனுக்கு பொண்டாட்டி. எனக்கு அவன் மகனா இருக்கிற வரைக்கும் அதுதான் அவனோட கடமை. அத்தை, தயவு செஞ்சு வீராவை கட்டுற கனவெல்லாம் இப்பவே விட்டுரு. அது இன்னைக்கும் நடக்காது. கிளை, உன்கிட்ட யாருல கேட்டா? நான் ஒன்ன உன் தங்கச்சிய பொண்ணு கேட்கல, என் அண்ணன் மகளை தான் பொண்ணு கேட்க. இதுல முடிவெடுக்க நீ யாருல? 4 தங்கச்சிகளை கண்ணும் கருத்துமா வளர்த்த அண்ணன்ற உரிமை எனக்கு இருக்குல்ல. அண்ணா, எதிர்த்து பேசுதன்னு தப்பா நினைக்காத. ஏன் கல்யாணம் கூட தான் உனக்கு பிடிக்கல. இப்ப நான் நல்லா இல்ல. வீராவும் வாக்கப்பட்டு வந்தா சிவபாலன் அவளை கண்ணுமணி மாதிரி பாத்துப்பான. அவளுக்கு எந்த குறையும் வராது. நீ பாட்டுக்கு தேவையில்லாம இப்படி மல்லு கட்டிட்டு வந்து நிக்காத சொல்லிட்டேன். உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லையா? என்னத்துக்கு இப்படி செய்தீங்க? நாங்க என்ன செய்யணுமோ அதை தால செஞ்சோம். ஓ, அதான் அவனுக்கு பிடிக்கல. போறவன் நீங்க தலைகீழ நின்று கூவினாலும் அவன் என்ன குடுக்கவா போறான்? அதுக்காக கடையை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துருவேன் நீ. சுகி, சாவி ஓன்ட்ட இருக்கா இல்ல அம்மாயிட்ட இருக்கா? அதை முதல்ல வாங்கி கொடு. நாங்க பாட்டு எங்க வேலையை பார்த்துட்டு போதும். எசக்கி, கடைங்கிறது வியாபாரம். உங்களுக்குள்ள இருக்கிற சொந்த விருப்பு வெறுப்புக்காக கடையை மூடுறது அநியாயம். இப்ப சாவியை வாங்கி தர போறியா இல்லையா? நீ கேட்ட சாவி. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. பிரச்சனையை பெருசாக்காது. அத்த, மறுபடியும் கடை வாசலுக்கு வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. புரியுதா? நீ வேலை. அதான் என்னத்தான் இது? இப்ப என்னத்துக்கு மறுபடியும் வந்து அம்மாட்ட பிரச்சனை பண்றீங்க? யாரு? நான் வந்து பிரச்சனை பண்ணுதானா? இல்லை, நீ வேற லேட்டா வந்துட்டு ஏதோ வளராதுல. உன் அம்மையும் மைனியும் என் கடை வாசலுக்கு வந்து என்ன கலாட்டா பண்ணாங்கன்னு அவங்கள கேட்டுட்டு அப்புறம் பேசல. அதான் மத்த விஷயங்களுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் செய்யட்டாலும்